எப்பா சொல்லுங்கப்பா. என்னப்பா பஞ்சாயத்து? நான் என்ன சொல்லுறேன்னா சொல்லுங்கப்பா. என்னப்பா விவகாரம்? ஐயா பங்காளிக்குள்ள சண்டை ஐயா. நான் இட பிரச்சனை அதை வந்து பேசி முடிச்சுக்கலாம். சரி, இல்லை ஊருக்கு நல்லது. சரிப்பா. எப்பா அந்த வேலியால நம்ம ஆளுங்க யாரும் விவசாயம் பண்ண முடியல. அந்த வேலியை புடிங்க அங்கிட்டு எரிஞ்சிட்டோன்னா ரொம்ப நல்லது. தெரியுதுங்களா? எங்க பெரிய தேவர் செத்து கொல்லிக்கோடம் எப்பா அந்த விவசாயம் பண்ற இடத்துல நீங்க வந்து வேலியை போட்டிருக்கீங்க. அந்த வேலியை புடுங்கி அங்கிட்டு எரியணும். அதுதான் விஷயம். எங்க பெரிய தேவர் செத்து கொல்லிக்கோடம் உரைக்கிறதுக்கு முன்னாடியே பாக பிரிவினை கேட்டவங்க சின்னசாமி ஐயா. அப்புறம் என்ன வெட்ட பார்த்தாங்க, விஷம் வச்சு கொல்ல பார்த்தாங்க. எங்க பெரிய தேவர் செத்து கொல்லிக்கோடம் உடைக்கிறதுக்கு முன்னாடியே பாக பிரிவினை கேட்டவங்க சின்னசாமி ஐயா. அதுக்கப்புறம் என்ன வெட்ட பார்த்தாங்க, விஷம் வச்சு கொல்ல பார்த்தாங்க. ஒன்றும் நடக்கலை. இப்போ விஷயம் என்னன்னா அந்த வேலியை பிடிங்கி அங்கிட்டு எரியணும். அதுக்காக தான் நாங்கள் பேச வந்திருக்கிறோம். சரியா? இந்த கோவில் பிரச்சனை அப்புறம் நாங்கள் பேசிக்கிறோம். இப்போ நீ என்னப்பா சொல்கிற? வாய் மூலமா வேணாம், எழுத்து மூலமா முடிச்சுட்டு நான் போய்கிட்டே இருக்கேன். வேற என்னப்பா பேசுங்க அப்படின்னு. டேய் நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, சபா மரியாதை புரிஞ்சு பேசு. லேய் அப்பெல்லாம் நீ சின்ன பையன், ஒன்றும் பேசக்கூடாது. வாயை மூடிட்டு பேயாம இருக்கணும். சொல்ற தெரியுதுல்ல? லேய் அப்பெல்லாம் நீ சின்ன பையன், வாயை மூடிட்டு பேயாம இருக்கணும். சொன்ன தெரியுதுல்ல? சபா மரியாதை புரிஞ்சு பேசு. நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. அப்படி ஏய் ஐயா பேசிட்டு இருக்காருல, என்ன உனக்கு அப்பா பேசல? ஐயா ஐயா இப்ப நான் பேசலாங்களா? ஊர்ல சத்தமா பேசுற வார்த்தை தான் உங்களுக்கு தெரியுது. உண்மைலாம் இப்ப செத்து போச்சு. ஐயா வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசலாங்கய்யா. ஊர் மத்தியில வந்து எங்க ஐயா தான் உங்களை வெட்ட பார்த்தான்னு சொல்றீங்க. ஆனா நீங்க விஷ வச்சுதான் எங்க ஐயாவுக்கு கை கால் உந்து போச்சு. அப்படியாடா? ஏய் நான் கழுகி போயிடும்டா. தேவனுக்கு வாழ்க்கை தான்டா முக்கியம். உங்க பையன் தான் தெலுங்கு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், தேவர் இல்லைன்னு சொல்லிட்டா. கண்ட பிரச்சனையை பேசி பேசாதீங்க. இது ஏன் பர்சனல் பிரச்சனை. ஐயா கண்ட பிரச்சனையை பேசி என்ன வெறுப்பாத்தினுக்கிறாங்க ஐயா. வாய் மூடி பேயாம இருப்போம். துரைக்கு கோவம் பொத்துக்கிட்டு இல்லை வருது. கடைசியா உன்னை கேட்கறேன், நீ என்ன சொல்ற? அவன் பத்திரத்தை கையில் வச்சுன்னு அங்கேயும் இங்கேயும் அழிஞ்சுன்னுக்கிறான். நான் பஞ்சாயத்தில் பேசி முடிக்க முடியாதுன்னு, கோர்ட்டில் போய் முடிக்க முடியாதுன்னு பஞ்சாயத்தில் பேசலான்னு பார்க்குறீங்களா? பேசு. அவன் பத்திரத்தை வச்சு நாய் மாதிரி தின்னுக்கிறான். இன்னும் வாக்காம் பேச்சான். இன்னும் கோர்ட்டில் வச்சு முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துலேயே வச்சு முடிக்கலான்னு பார்க்குறீங்களா? இங்கே ஒன்றும் முடிவு பண்ண முடியாது. கோர்ட்டு தான். நான் உன் மீச மசுறு நினச்சையா ஏற்றுறதுக்கும் இறக்கிறதுக்கான். என்னடா சொல்றேன்? அவ்வளவுதான் உனக்கு. அவ்வளவுதான் உனக்கு. பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். வேற மாதிரி ஆயிடும். கிளம்பு. அவள்தான் மரியாதை கிடையாது. பஞ்சாயத்தாடா இது? இந்த பஞ்சாயத்து எனக்கு மரியாதை கிடையாதுடா. வாங்கடா. இனிமேலே அந்த பசங்க உங்களை விவசாயம் பண்ண விட மாட்டாங்கடா. போங்க. இரு கட் பண்ண. பெரிய தவற ஐயா தவற. யோ வாடா. ஐயா தேவர யோ பெரிய தேவர ஐயா தேவர யோ. பஞ்சாயத்துல கொலை ஊழல்னு அந்த பையன் சொல்லுங்கப்பா. என்னப்பா விவகாரம்? ஐயா பங்காளிக்குள்ள சண்டை ஐயா. நான் இட பிரச்சனை அதை வந்து பேசி முடிச்சுக்கலாம். சரி, இல்லை ஊருக்கு நல்லது. சரிப்பா. எப்பா அந்த வேலியால நம்ம ஆளுங்க யாரும் விவசாயம் பண்ண முடியல. அந்த வேலியை புடிங்க அங்கிட்டு எரிஞ்சிட்டோன்னா ரொம்ப நல்லது. எப்பா அந்த விவசாயம் பண்ற இடத்துல நீங்க வந்து வேலியை போட்டிருக்கீங்க. அந்த வேலியை புடுங்கி அங்கிட்டு எரியணும். அதுதான் விஷயம். எங்க பெரிய தேவர் செத்து கொல்லிக்கோடம் உரைக்கிறதுக்கு முன்னாடியே பாக பிரிவினை கேட்டவங்க சின்னசாமி ஐயா. அப்புறம் என்ன வெட்ட பார்த்தாங்க, விஷம் வச்சு கொல்ல பார்த்தாங்க. எங்க பெரிய தேவர் செத்து கொல்லிக்கோடம் உடைக்கிறதுக்கு முன்னாடியே பாக பிரிவினை கேட்டவங்க சின்னசாமி ஐயா.
அதுக்கப்புறம் என்ன வெட்டா பார்த்தாங்க, விஷம் வச்சு கொல்ல பார்த்தாங்க. ஹேய், ஒன்றும் நடக்கலை. இப்போ விஷயம் என்னன்னா, அந்த வேலியை பிடிங்கி அங்கிட்டு எரியணும். அதுக்காக தான் நாங்கள் பேச வந்திருக்கிறோம். சரியா? இந்த கோவில் பிரச்சனை அப்புறம் நாங்கள் பேசிக்கிறோம். இப்போ நீ என்னப்பா சொல்கிற? வாய் மூலமா வேணாம், எழுத்து மூலமா முடிச்சுட்டு நான் போய்கிட்டே இருக்கேன். வேற என்னப்பா பேசுங்க. இல்லை, அப்பெல்லாம் நீ சின்ன பையன், வாயை மூடிட்டு பெய்யாமல் இருக்கணும். சொன்ன தெரியுதுல்ல? சபா மரியாதை புரிஞ்சு பேசு. நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. ஐயா இப்போ நான் பேசலாங்களா? ஊர்ல சத்தமா பேசுற வார்த்தை தான் உங்களுக்கு தெரியுது. உண்மைலாம் இப்ப செத்து போச்சு. ஐயா வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசலாங்கய்யா. ஊர் மத்தியில வந்து எங்க ஐயா தான் உங்களை வெட்ட பார்த்தான்னு சொல்றீங்க. ஆனா நீங்க விஷம் வச்சுதான் எங்க ஐயாவுக்கு கை கால் உந்து போச்சு. ஏய், நான் கழுகி போயிடும்டா. தேவனுக்கு வாழ்க்கை தான்டா முக்கியம். உங்க பையன் தான் தெலுங்கு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், தேவர் இல்லைன்னு சொல்லிட்டா. கண்ட பிரச்சனையை பேசி பேசாதீங்க. இது ஏன் பர்சனல் பிரச்சனை? ஐயா கண்ட பிரச்சனையை பேசி என்ன வெறுப்பாத்தினுக்குறாங்க ஐயா. வாய் மூடி பேயாம இருப்போம். துரைக்கு கோவம் பொத்துக்கிட்டு இல்ல வருது. கடைசியா உன்னை கேக்குறேன், நீ என்ன சொல்ற? அவன் பத்திரத்தை வச்சு நாய் மாதிரி திஞ்சுன்னுக்குறான். இன்னும் வாக்காம் பேச்சான். இன்னும் கோர்ட்ல வச்சு முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துலயே வச்சு முடிக்கலான்னு பாக்குறீங்களா? என்னடா சொல்றேன்? அவ்வளவுதான் உனக்கு. அவ்வளவுதான் உனக்கு. இங்க ஒண்ணும் முடிவு பண்ண முடியாது. கோர்ட்டு தான். நான் உன் மீச மசுறு நினைச்சையா ஏத்தத்துக்கும் இறக்கத்துக்கான். அவள்தான் மரியாதை கிடையாது. பஞ்சாயத்தாடா இது? இந்த பஞ்சாயத்து மரியாதை கிடையாதுடா. வாங்கடா. இனிமேலு அந்த பசங்க உங்களை விவசாயம் பண்ண விட மாட்டாங்கடா. போங்க. தேவரா ஐயா தேவரா யோ பஞ்சாயத்துல கொலை ஊழல்னு அந்த பையன் இப்படி பண்றான்டா. சொல்லுங்கப்பா, என்னப்பா விவகாரம்? ஐயா பங்காளிக்குள்ள சண்டை ஐயா. நான் இட பிரச்சனை அதை வந்து பேசி முடிச்சுக்கலாம். இல்ல ஊருக்கு நல்லது. சரிப்பா. அப்பா, அந்த வேலியால நம்ம ஆளுங்க யாரும் விவசாயம் பண்ண முடியல. அந்த வேலியை புடிங்க அங்கிட்டு எரிஞ்சிட்டோன்னா ரொம்ப நல்லது. இந்த விவசாயம் பண்ற இடத்துல நீங்க வந்து வேலியை போட்டுருக்கீங்க. இல்லை, அப்பெல்லாம் நீ சின்ன பையன், வாயை மூடிட்டு பெய்யாம இருக்கணும். சொன்ன தெரியுதுல்ல? சபா மரியாதை புரிஞ்சு பேசு. நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. ஐயா பேசிட்டு இருக்காருல, என்ன உனக்கு அப்பா பேசல? எங்க பெரிய தேவர் செத்து கொல்லிக்கூடம் உடைக்கிறதுக்கு முன்னாடியே பாகா பிரிவினை கேட்டவங்க சின்னசாமி ஐயா. அதுக்கப்புறம் என்ன வெட்டா பார்த்தாங்க, விஷம் வச்சு கொல்ல பார்த்தாங்க. ஹேய், ஒன்றும் நடக்கல. இப்போ விஷயம் என்னன்னா, அந்த வேலியை பிடிங்கி அங்கிட்டு எரியணும். அதுக்காக தான் நாங்கள் பேச வந்திருக்கிறோம். சரியா? இந்த கோவில் பிரச்சனை அப்புறம் நாங்கள் பேசிக்கிறோம். இப்போ நீ என்னப்பா சொல்ற? வாய் மூலமா வேணாம், எழுத்து மூலமா முடிச்சுட்டு நான் போய்கிட்டே இருக்கேன். வேற என்னப்பா பேசுங்க. ஐயா இப்ப நான் பேசலாங்களா? ஊர்ல சத்தமா பேசுற வார்த்தை தான் உங்களுக்கு தெரியுது. உண்மைலாம் இப்ப செத்து போச்சு. ஐயா வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசலாங்கய்யா. ஊர் மத்தியில வந்து எங்க ஐயா தான் உங்களை வெட்ட பார்த்தான்னு சொல்றீங்க. ஆனா நீங்க விஷம் வச்சுதான் எங்க ஐயாவுக்கு கை கால் உந்து போச்சு. ஏய், நான் கழுகி போயிடும்டா. தேவனுக்கு வாழ்க்கை தான்டா முக்கியம். உங்க பையன் தான் தெலுங்கு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், தேவர் இல்லைன்னு சொல்லிட்டா. கண்ட பிரச்சனையை பேசி பேசாதீங்க. இது ஏன் பர்சனல் பிரச்சனை? ஐயா கண்ட பிரச்சனையை பேசி என்ன வெறுப்பாத்தினுக்குறாங்க ஐயா. வாய் மூடி பேயாம இருப்போம். துரைக்கு கோவம் பொத்துக்கிட்டு இல்ல வருது. கடைசியா உன்னை கேக்குறேன், நீ என்ன சொல்ற? அவன் பத்திரத்தை வச்சு நாய் மாதிரி திஞ்சுன்னுக்குறான். இன்னும் வாக்காம் பேச்சான். இன்னும் கோர்ட்ல வச்சு முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துலயே வச்சு முடிக்கலான்னு பாக்குறீங்களா? இங்க ஒண்ணும் முடிவு பண்ண முடியாது. கோர்ட்டு தான். நான் உன் மீச மசுறு நினைச்சையா ஏத்தத்துக்கும் இறக்கத்துக்கான். என்னடா சொல்லு? அவ்வளவுதான் உனக்கு. அவ்வளவுதான் உனக்கு. அவள்தான் மரியாதை கிடையாது. பஞ்சாயத்தாடா இது? இந்த பஞ்சாயத்து மரியாதை கிடையாதுடா. வாங்கடா. இனிமேலு அந்த பசங்க உங்களை விவசாயம் பண்ண விட மாட்டாங்கடா. போங்க. ஐயா தேவரா யோ பஞ்சாயத்துல கொலை ஊழல் அந்த பையன் பண்றான்டா.